செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் எப்போவுமே போடுவேன். லாஸ்ட்டு 2 வீக்ஸாக என்னால் போட முடியல. ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. இந்த தடவை வந்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். காலையில் வந்து செவ்வாய் ஒரு டைம் 6 to 7 அந்த டைம்லேயே வந்து பூஜை பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து எந்த தடங்களும் இல்லாமல் சீக்கிரம் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு காலையிலே வந்து சாமியெல்லாம் எடுத்து கீழே வச்சு முருகருக்கு எல்லாமே பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கு கோலெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணேன். வெற்றிலை தீபம் போட முக்கியமாக தேவை வெற்றிலை. அதை வாங்கலையேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கடை இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே போய் வெற்றிலை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே தட்டில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே வந்து கடைக்கு போனேன். வெற்றிலை மட்டும் வாங்கினா நல்லா இருக்காது காலையிலேயே போயிட்டு, ஏன்னா 6 மணிக்கெலாம் போயிட்டு கடையில் போயிட்டு வெற்றிலை கேட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கூடவே வந்து வெற்றிலை பாக்கு அப்புறம் வாழைப்பழம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து விளக்கு தான் ஏற்றணும். காலையிலே வந்து வெற்றிலை தீபம் போட்டது ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.